நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல ஃபுல் ஃப்ரீயா காலேஜ் கேக்குறீங்க, இல்லனா லோ ஃபீஸ் 100 ல இருந்து 150 குள்ள தான் நீங்க கட் ஆஃப் இருக்கீங்க, இல்ல அதுக்கும் கம்மியா தான் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல அட்டானமஸ் காலேஜ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கட் ஆஃப்கான காலேஜ் லிஸ்ட்டை பிடிஎஃபாகவே உங்கள் நம்பருக்கு சென்ட் பண்ணுறேன். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி படி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ஒரு காலேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் 650 சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரித்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது. இதை நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் இந்த கம்யூனிட்டி சீட், இந்த ஒரு பிசி கம்யூனிட்டி இருக்குது, இந்த பிசி கம்யூனிட்டியில் ஒரு 172 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீட் வந்து ஃபுல்லாகவே ஃபில் ஆகலை, சரிங்களா? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட சீட்டு முழுமையாக ஃபில் ஆகலை, அந்த சீட் அப்படியே இருக்குது ஒரு காலேஜில் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய சீட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 72 சீட்ஸ் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 72 சீட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஓசி, ஓகேங்களா, ஓசி கம்யூனிட்டி சீட்டாக அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஓசி கம்யூனிட்டி சீட்டாக அதை கன்வெர்ட் பண்ணும்போது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வரக்கூடிய எல்லா கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் அந்த சீட்டை எடுத்துக்கலாம், சரிங்களா? இதே மாதிரி எஸ்சிஏ கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய சீட் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசி சீட்டாக கன்வெர்ட் பண்ணவே மாட்டாங்க, ஓகேவா? சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் ஓசி சீட்டாக அதை கன்வெர்ட் பண்ணவே மாட்டாங்க, அது அதே கம்யூனிட்டியில் தான் இருக்கும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வரக்கூடிய எஸ்சிஏ ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அப்படியும் எடுக்கலை அப்படின்னா தனியாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அப்புறம் எஸ்சிஏ கவுன்சிலிங்னு தனியாக நடத்துவாங்க. அதில் திரும்ப எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதிலேருந்து சீட் எடுத்துக்கலாம். டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருமே, எல்லா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், சரிங்களா? எஸ்சிஏ கவுன்சிலிங்னு தனியாக வச்சுருப்பாங்க. ஃபில் ஆகாத சீட்டை அவங்க கம்யூனிட்டியில் இருக்கவங்க மட்டும்தான் எடுக்க முடியும், அது ஓசியை கன்வெர்ட் பண்ணவே மாட்டாங்க, சரியா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள்.